பள்ளி சிறார்களும் சரி, பள்ளிக்கு செல்லாத சிறார்களும் சரி, செல்போன் மூலமாக, வலைத்தளங்கள் மூலமாக பல காரியங்களில், பல விஷயங்களில் சீர்குலைந்து இருக்கிறார்கள். அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய செயற்பானங்கள் இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது வருங்கால சந்ததிகளுடைய வாழ்க்கையும் வருங்கால சமுதாய முன்னேற்றத்துக்குரிய காரியங்களும் சீரழிந்து விடுமோ என்று அச்சம் நாம் அனைவருக்கும் இருக்கிறது. இந்த காரியத்தில் அரசாங்கம் இதற்கு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி மாவட்டந்தோறும் இந்த சிறார்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நடத்தி அந்தந்த மாவட்டத்தில் இதற்கென்று தனியாக பிரத்யேகமாக பள்ளியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களையும் காவல்துறை சகோதரர்களையும் வைத்து இவர்களை வைத்து பாடம் நடத்துவது போல பக்குவப்படுத்தி அது சீர்கேட்டுக்கு நேராக போகாமல் இப்பொழுது நடக்கிற கால சூழ்நிலை இவர்களுக்கு விளக்கி, குடும்ப சூழ்நிலை விளக்கி இவர்களை நல்வழிப்படுத்த அரசு இதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இதில் பெற்றோர்களும் கலந்து கொள்ள வேண்டும், பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும், காவல்துறையும் கலந்து கொள்ள வேண்டும்.